ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் எல்லா ஸ்கூலுமே ரீஓப்பன் ஆகிடுங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுமோ, அதாவது ஸ்கூல் போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டேஷ்னரி ஐட்டம், அடுத்ததாக ஷூ, பேக், இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே வாங்கி ரெடியாக இருங்க. அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பன் அன்றைக்கி டென்ஷன் இல்லாமல் இருப்போம். ஸ்கூலுக்கு போகிறப்ப குழந்தைங்களும் டென்ஷன் இல்லாமல் போவாங்க, பேரண்ட்ஸும் நம்ம டென்ஷன் இல்லாமல் அவங்கள கிளப்பி விடலாம். இப்போ நான் என்னுடைய 2வது மகளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கலான்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாங்காடில் இருக்கக்கூடிய எம்ஆர்வி டெக்ஸ்டைலுக்கு தான் வந்திருக்கேன். டெக்ஸ்டைல்னு சொன்னோடனே இங்கே டெக்ஸ்டைல் துணிமணி மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இங்கே A to Z எல்லாமே கிடைக்கும். ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில் இருந்து, மளிகை சாமானில் இருந்து, அழகு சாதன பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இங்கே அவைலபிள். மாங்காடு சுற்றி இருக்கிறவங்க இந்த வசதியை பயன்படுத்திக்கிங்க. இந்த டெக்ஸ்டைல்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். இப்போ என்னுடைய மகளுக்கு நான் ஷூ தான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஷூ அவளுக்கு லாஸ்ட் இயர் ஷூ சின்னதாகிடுச்சிங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது, கடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதனால் நியூவாக ஒரு பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். அவங்க ஸ்கூலில் பிளாக் கலர் ஷூ பயன்படுத்துவாங்கங்க. அந்த ஷூ தான் பார்த்துட்ருக்கோம். நான் பார்த்ததை விட என்னுடைய மூத்த அவளுடைய தங்கச்சிக்கு நல்லா சுற்றி பார்த்து முன்னாடி பின்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டைட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நடக்க விட்டு போட்டு பார்த்து சூப்பராக செக் பண்ணி வாங்கிட்டாள். நெக்ஸ்ட்டு ஷூக்கு ஏற்ற ஷாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தது. சைஸில் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷாப்கீப்பரை கூப்பிட்டு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி சாக்ஸ் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சாக்ஸ் அவங்களும் காமிச்சாங்க. ஆனாலும் எனக்கு டவுட்டாகவே இருந்தது, வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு வேளை பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, கவலைப்படாதீங்கக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஒன்று எடுத்து வச்சுக்கிங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், ஆனால் நீங்கள் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கையிலேயே கரெக்டான சைஸை கேட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தா அந்த பாப்பா. அதை என்னுடைய மகளுக்கு போட்டு பார்த்தேன். முதல்ல ஓப்பன் பண்ணி கையில் எடுத்து பார்த்தேன். எனக்கும் ஓரளவு பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு போட்டு பார்க்க சொன்னேன். அவளும் போட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருந்தது, ஓரளவு கரெக்டாகவே இருந்தது. மேலே மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தது. அது எல்லா புது சாக்ஸ்லேயுமே அப்படி தானே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 டைம் போட்டு கழட்டி துவைச்சி எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும், கரெக்டாக ஆகிடும். அதனால் எப்படியோ பார்த்துட்டு 2 பேர் பார்த்திங்கன்னா சாக்ஸையும் அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு வழியாக ஷூ அண்ட் சாக்ஸ் வேலை முடிஞ்சுது. அடுத்ததாக என்னடி வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, கீழே வாங்கம்மா, கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். சாக்ஸ் பார்த்திங்கன்னா மேலே தாங்க இருந்தது, ஃபஸ்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரான்னு எனக்கு சரியாக தெரியல. அங்கே தான் சாக்ஸ் வச்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஷூ வச்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் போன உடனே பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்புறமாக தான் பார்த்திங்கன்னா இந்த ஷூஸ் வச்சுருந்தாங்க. ஷூக்கு பக்கத்துலேயே நிறைய பேக்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ கீழே வந்துட்டோம். கீழே வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவள் இப்போ லேபிள் வாங்கிட்டு இருக்கா. லேபிள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து லேபிள் வாங்கினா. லேபிளும் அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் நோட்டு புக்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். நோட்டு மட்டும்தான், புக்கு அவங்க ஸ்கூலில் கொடுத்துருவாங்க, நோட்டுமே கொடுத்துருவாங்க. ஆனாலும் நான் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக கொஞ்சம் நோட்டு வாங்கி தருவேன். ஏன்னா ஸ்கூல் போயிட்டு கொஞ்ச நாள்லேயே எனக்கு நோட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுப்போம். நோட்டு வாங்கியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேப்பர், அதாவது பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி வாங்கிக்கோ ப்ரௌன் ஷீட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரௌன் ஷீட்டையும் பார்த்து வாங்கியாச்சு. நோட்டு பார்த்திங்கன்னா ரூல்டு வேணும், அன்ரூல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்.
சரி இப்போதைக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, வாங்கணும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரூல்டு அன்ரூல்டு இப்படி நோட்டையும் பார்த்து பார்த்து வாங்கிட்டா. அடுத்ததான் எனக்கு ஞாபகம் வந்தது, ரிப்பன் வாங்கணுமேடி அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரிப்பனையும் வாங்கிட்டோம். 2 மீட்டர் 2 வாங்கினோம். மொத்தம் 4 ரிப்பன். ஒன்று எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, ஒன்று யூஸ் பண்ணிக்கோ, அது பழசானோடனே இன்னொன்று மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அடுத்தது பென்னுக்கு வந்தாங்க. பென்னு வந்து எங்கள் 3 பேருக்குமே யூஸ் ஆகும். பெரியவளுக்கு, எனக்கு, நான் ரெட் பென் வாங்குவேன், கரெக்ஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னுடைய பெரிய மகளுக்கு பென்னெலாம் வாங்கினான். கொஞ்சம் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். பாருங்கள், இது சாக்ஸ் வாங்கிட்டு கீழே இறங்கி வரேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ன வாங்கிட்டுருக்கோம், கொஞ்சம் என்னுடைய பெரிய மக பாருங்கள், ஏதோ சின்னதாக எரேசர் மாதிரி பொம்மை போட்ட எரேசர் கேட்டால். சரி வாங்கிக்கோ, எதிலெல்லாம் ஆசை வருது பாருங்கள் அதுங்களுக்கு. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வாங்கினாலுங்க. பென்னு, நோட்டு, ப்ரௌன் ஷீட்டு, ரிப்பன், இதை எல்லாத்தையும் ஒரு வழியாக வாங்கி முடித்தாச்சு. அடுத்தது எனக்கு ஒரு சின்ன பவுச் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சின்னதாக கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்பேக், அதிலேயே ஃபோனு, பென்னு, ஸ்கேலு, பென்சில் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுப்பேன் நான் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ரொம்ப நேரம் பார்த்தேன். ஃபேன்சியாக நிறைய இருந்தது. ரேட்டும் 250, 200, 150லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் நான் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல. நான் எதிர்பார்க்குறது வந்து உள்ளங்கை சைஸ் தான் இருக்கணும். அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் போட்டுப்பேன், கிளாஸ்க்கு போகிறப்ப பென்னு, பென்சில் இதெல்லாம் போட்டு வச்சுப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலை. சுற்றி 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 பார்த்துட்டு எனக்கு பேகை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க ஷாப்கீப்பருங்க கூப்பிட்டு நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இந்த பேகை எடுத்து காமிச்சாங்க. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் ஓப்பன் பண்ணால் அவ்வளோ பெருசாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியாக வரப்போ எனக்கு கொஞ்சம் கேரளா அரிசி வந்து தேவைப்பட்டது. கேரளா போயிருந்தப்போ நாங்கள் கேரளா அரிசி வாங்கிட்டு வந்திருந்தோம், அது காலி ஆகிடுச்சு. அந்த டேஸ்ட்டில் கொஞ்சம் மறுபடியும் வாங்கணும்னு தோணுச்சு. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது, அதனால் நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்தது பில் போடுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. 2 இடத்துல பில் போடணும். டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதை ஒரு இடத்துலையும், அடுத்ததாக மற்ற பொருட்கள், ஸ்டேஷ்னரி ஐட்டம், அடுத்தது இந்த அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துலையும் போடணும். ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இடத்துல வாங்கின பொருட்கள், அதாவது ஷூ, ஷாக்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பில் பண்ணிவிட்டு வாங்கிட்டேன். அடுத்ததாக அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா மற்ற பொருட்கள் எல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, ஸ்டேஷ்னரி ஐட்டம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி, அடுத்தது ரிப்பன், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருந்தோம். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பில் போட்டாச்சு, பே பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அடுத்ததாக வெளியில் வந்தாச்சு இந்த கடையில் இருந்து. அவ்வளோதான், ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். பெரிய ப்ராசஸ் முடிஞ்சுது. இல்லைனா என்னை அவள் நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாள். பாருங்கள், நோட்டு, பென்னு, ரிப்பன், பென்சில், மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்கூல் போயிட்டு 1 வாரத்துலேயே வந்து கேட்பாள், இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு. ஒரு வழியாக இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றதுக்காக வாங்கி கொடுத்தாச்சு. கடை வாசல்கிட்ட வந்தாச்சு பாருங்கள். அடுத்தது ரொம்ப டயர்டாகிட்டோம். ஒரு கடைக்கு வந்து ஜூஸ் குடித்தோம். 3 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு கையோட கையாக எல்லாத்தையும் அட்டை போட்டு வச்சிடலாம், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடியும் அப்படின்ட்டு அட்டை போட சொன்னேன். அக்காவும் தங்கச்சியும் மாற்றி 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 அட்டை போட்டாளுங்க. எல்லா புக்குக்கும் நோட்டுக்கும் அட்டை போட்டு ஒரு வழியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாளுங்க. அவளுக்கு மைண்ட் செட் வந்துடுச்சு, சின்னவளுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க, நம்ம போயிடணும் நீட்டாக அப்படின்ட்டு. பாருங்கள், அவங்க அக்கா தான் வந்து அட்டை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியாக அட்டை போட்டாச்சு, லேபிள் ஒட்டியாச்சு, நேமெல்லாம் எழுதியாச்சு. பெரியவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பண்ணுவார். இப்போ பெரியவ வந்து வளர்ந்துட்டா அப்படின்றதுனால அவளுடைய தங்கச்சிக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா. நல்லது.
இப்போ அந்த அம்மா எல்லா புக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் எடுத்து வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனவுடனே அழகாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்களா? உங்கள் குழந்தைங்க ரெடி ஆகிட்டாங்களா? சீக்கிரம் வாங்கி கொடுங்க, அப்போ தான் குஷியாக ஸ்கூலுக்கு போவாங்க. பாய்.